அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி வக்கிரம், 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 7இல் கேது, 8இல் சுக்கிரன், 9இல் சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், 9இல் புதன் சந்திரன். ஜென்ம ராசியில் ராகு, 6இல் குரு இருப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். ராசிக்கு 8இல் சுக்கிரன், 9இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு. உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுதல் வேண்டும். எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நன்மை தரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வையுங்கள். 7.5 சனி நடைபெறுவதால் தொழிலில் கவனம் தேவை. அதிக முதலீடுகள் வேண்டாம். கடன் வாங்குதல் வேண்டாம். கடன் கொடுத்தலும் வேண்டாம். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய நேரம். பொதுவாக சக ஊழியர்களிடம் பேசும்போது சற்று நிதானமாக பேசுங்கள். சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள், செலவுகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு நல்ல சேர்க்கை வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். 9இல் இருந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். கேந்திரமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த ராசியை பார்வையிடுவது சிறப்பு. விருச்சிக ராசியிலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். தொழில் முயற்சி கடுமையான முயற்சிகளுக்கு பின் வெற்றி பெறும். சகோதர ஒற்றுமை ஓரளவு நல்லபடியாக இருக்கும். தகவல் தொடர்புகள் வெற்றிகரமாக அமையும். குரு தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம். குருவின் பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள், முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெறும். முக்கிய ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வேன். சில நேரங்களில் எதிர்பாராத வீண் அபவாதங்கள், குறிப்பாக பெண்களால் சில வித்தியாசமான நெருக்கடிகள் ஏற்படும். அமைதி இழக்கலாம். கவனம், பொறுப்பு தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். வாகனங்கள் பழுது ஏற்படலாம். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் தாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். 7.5 சனி நடைபெறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.